என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே, விஜய் சமீபத்தில் புதுச்சேரியில் போய் ஒரு 5000 பேர் மத்தியில் 10 நிமிஷம் பேசினார். அந்த 10 நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளே அந்த 2 தாளை 10 இட புரட்டிட்டார். நான் கேட்குறேன், இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கீங்க, ஒரு 3/4 மணி நேரம் உங்களால் சிந்திச்சு இல்லாட்டி ஏற்கனவே படித்ததை ரீகலெக்ட் பண்ணி பேச முடியாதா? சரி, வர்றீங்க, வந்த உடனே என்ன எல்லோரும் நலமாக இருக்கீங்களா, என்னமோ நீங்கள் சோறு போட்டு அவங்க வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்த மாதிரி பேசுகிறீங்க. எதுக்கு இந்த வேலை? அவன் பாவம் காலையிலேருந்து காத்து கிடக்கிறான். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க சொன்னீங்க சொல்லுங்கள்? 10:30 மணிக்குள்ளே உங்கள் கூட்டத்தை முடிக்கணுங்கிறது போலீஸாருடைய கட்டளை. ஆனால் நீங்கள் வந்ததே 11 மணிக்கு தான். இது என்னது? அதாவது இன்னும் எம்எல்ஏ ஆகலை, அதுக்குள்ளே சட்டத்தை மீறுறீங்க. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால தான் அந்த அம்மா ஐபிஎஸ் அதிகாரி, அது வடக்கத்திய அதிகாரி, யோ போயா, இன்னும் மைக்கை பிடுங்கினது மட்டும் இல்லாமல் மைக்கை ஆட்ட பிடுங்கிச்சு. பழைய எம்எல்ஏ இப்போ உங்கள் கட்சி பொதுச்செயலாளர் புஷியானந்த அந்த மைக்கை பிடிச்சிட்டு மக்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும், எனக்கு நீ சொல்ல வேண்டியதில்லை, நான் இப்போ வேற கொண்டவன் தான் நீ அப்படின்னு சொல்லி சிங்க கர்ஜனை கொடுத்துச்சு. ஆக விஜய் பேச்சை விட அந்த எஸ்பி அம்மா பேசின பேச்சு தான் எல்லோருகிட்டையும் வைரல் ஆச்சு. சட்டத்தை நீயே மீறினேன்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லியிருக்கு? ஒரு அடையாள அட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களாம் உள்ளே வரலான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் உங்கள் பொதுச்செயலாளரே உட்காந்துட்டு நீ வா நீ வா நீ வா நீ உள்ள போ. நான் என்னையே நடத்துகிறீங்க? ஒரு பொதுக்கூட்டம் நடத்த உங்களுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை, அறிவு இல்லை. நீங்களாம் எப்படியா கட்சி நடத்துவீங்களா? கட்சி நடத்தி அதை ஆட்சியை எப்படி பேருன்னு சொல்கிறீங்க? முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, அதிமுகவை முதல்ல ஜெயிச்சு திண்டுக்கல் தேர்தலில் தான். அதுக்கப்புறம் அங்கே பாண்டிச்சேரியில் திமுகவில் பிளவு ஏற்பட்டுச்சு. ராமச்சந்திரன் ஒரு எம்எல்ஏ, ராமசாமின்னு ஒரு எம்எல்ஏ, 2 பேரும் பிரிஞ்சாங்க. அவங்க வந்து அதில் ஒரு கோஷ்டி வந்து எம்ஜிஆர்கிட்ட சொல்லி ஆட்சி, அதிமுக ஆட்சி புதுவையில் வந்துச்சு. அப்போ கூட எம்ஜிஆர் அதை முழுமையாக ஆதரிக்கலை. அந்த பதவியேற்பு விழாவுக்கு பிரச்சனை எம்ஜிஆர் போகலை. ஏன்னா திமுகவிலேருந்து பிரிஞ்சவங்க பதவி சண்டை. இப்போ தான் கொஞ்சம் ரங்கசாமி இருக்கனால ஆட்சி உறுதியாகவும் ஸ்திரத்தன்மையோடு இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கட்சி மாறிடுவாங்க, ஆட்சி மாறும். புதுவையில் டாக்டர் கலைஞர்கிட்ட டிரைவராக இருந்தவர் அங்கே முதலமைச்சர் இருந்தார். அது திரும்ப உங்களுக்கு சரி வேண்டாம். ஒரு 8வது வகுப்பு பையன் பாண்டிச்சேரியை பற்றி பேசுகிறேன்னா பேசுகிற மாதிரியே பேசுகிறீங்க. பாண்டிச்சேரி வந்தால் மணக்குள நாயகர், அரவிந்தர் ஆசிரமம், என்னையா பேச்சு? நீ ஒரு அரசியல் தலைவர், வந்து கிளின்னு கிழிக்க வேண்டாமா? ஆனால் ஓம் பேச்சை மற்றவங்க நான் உள்பட கிளின்னு கிழிக்கிறோம். ஏயா, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்குது, அமைச்சர் சொல்லியிருக்காரு, பெதட்டிட்டு போயிருக்காரு. இங்கே ரேஷன் கடை இருக்குது. சில நாட்கள் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் ரங்கசாமி ஆட்சியில் மத்திய அரசுடைய அனுமதியோட ரேஷன் கடை இருக்குது. ஒன்று, அங்கே வந்து ஜான்குமார்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார். அவர் ஆரம்பத்தில் திமுக, அதே உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கட்சி மாறினார். அவர் இல்லாத கட்சியே கிடையாது. இப்போ பிஜேபியில் ஒரு எம்எல்ஏ. ஏன்னா எந்த தேர்தலில் போட்டிக்கிட்டாலும் அவர் ஜெயிச்சிருவார். ஏன்னா அவ்வளவு புகழும் பெருமையும் பணமும் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு வந்து ரங்கசாமி அரசாங்கத்தில் கடந்த பல மாதங்களாக அவருக்கு வந்து இலாக்கா இல்லாமல் இருக்கார். ஆனால் பிஜேபியில் ஒரு அமைச்சர் வேணுங்கிறதுக்காக ஜான்குமாரை போட்டிருக்காங்க. ஆனால் அந்த இலாக்கா கொடுக்காது மத்திய அரசு குற்றம்னு நீ சொல்கிற. ஏன் விளங்காதவனை? மத்திய அரசு இவருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க, ரங்கசாமி தான் கொடுக்கணும். இது ஜான்குமாரே சொல்லியிருக்கார். அவர் என்னை பற்றி பேசியிருக்காரு, தேங்க்ஸு, ஆனால் விவரம் புரியாமல் பேசிட்டாரு. எனக்கு பதவி கொடுக்காம போனது, இது வரைக்கும் பதவி கொடுக்காத காரணம் முதல்வர் ரங்கசாமின்ட்டு. ஏப்பா, நீ முதல்வர் ரங்கசாமியோட கூட்டு வைக்க போகிற. முதல்வர் ரங்கசாமி அடுத்த இந்த வர்ற தேர்தலில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு ஒன்றைய கூட்டு சேர்க்க போகிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவர் காமராஜர் தம்பி, காமராஜரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர். என்ன, அவர் வந்து அவ்வளோ சில்லறைக்கெல்லாம் ஆசைப்படுறவர் கிடையாது. நீ போய் புஷியானந்தோட முதல்ல ரங்கசாமியை பார்த்து பேசினேன் 6 மாதத்துக்கு முன்னாடி, ஞாபகம் இருக்கா? நீ என்ன சொல்கிற? புதுவையில் என்னுடைய கட்சி கொடி பட்டொளி வீசி பறக்கும் 2026ன்னு சொல்கிற. ஏன்னா புதுச்சேரியில் பட்டொளி வீசி பறக்கிறதுக்கு சட்டசபை தேர்தலில் போட்டி பண்ணுமா?
அங்கங்கே ஒரு 10 இடத்துல கம்பு நட்டி அதில் விஜய் கொடியை பறக்க விட்டா போகுது. அடிப்படை அறிவே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஏப்பா உங்கள் கட்சியில் ஒரு 50 லட்ச ரூபா கூப்பிட்டு ஒரு வாடகை கூப்பிட்ட சம்பத்தை கூப்பிட்ருக்க, அவனுக்கு போய் பேசினாலாச்சு அவன் ஏதாவது டியூப் படிப்பான், அதை பார்த்து கைத்தட்டுவானுங்க. இப்போ நீ 10 நிமிஷம் பேசினேன், அதுக்கு முன்னால் ஆதவ அர்ஜுனா பேசினான் 5 நிமிஷம், அதுக்கு முன்னால் புஷி ஆனந்த் பேசினான், உன் பேரையே சொல்லலை. சரி நீ பேசுனிய புதுச்சேரியில் தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும்னு பேசுனியா? பேசலை. ஸோ உன் பேச்சை கேட்க வந்தவன்லாம் என்ன தலைவர் இப்படி பேசுகிறாரு, ஒருவேளை பூச்சியில் வராதோ, அவருக்கே சந்தேகம் வந்துருச்சோங்கிறத நீ ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்ட. எதுக்கு இந்த வேலை? அதாவது ஒன்று தெரிஞ்சு பேசு, இல்லை அறிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு பேசு. உரிய அளவும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு நீ. பாண்டிச்சேரி அரசியலை பற்றி தெரியாமல் பேசுகிற நீ. பாண்டிச்சேரி அரசில் இன்றைக்கும் ஃப்ரெஞ்சு குடிமகன் இருக்காங்க. ஃப்ரெஞ்சுக்கு அவன் எப்போ வேணால் போயிட்டு வருவான், தெரியுமா உனக்கு? அதனால தான் ரேஷன் கடை கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு. ஆக அந்த ஏன் மத்திய அரசுடைய டைரக்டு பார்வையில் இருக்குன்னு சொன்னால், இன்னமும் அது யூனியன் பிரதேசமாக இருப்பதற்கு காரணம் ஃப்ரெஞ்சு குடியுரிமை. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு என்னைக்கு பாண்டிச்சேரியை ஃப்ரீயாக விடுதோ அன்னைக்கு தான் அது வந்து மாநிலமாக ஆகும். அது உனக்கு புரியுதா? சார் இதில் இந்த திமுக ஆட்சியை குறை சொல்லிட்டு இந்த ஆட்சி பிரமாதம் இருக்குது அது இருக்குன்னாரு. ஆனால் அங்கே நடக்கிறது பிஜேபியுடைய கூட்டாட்சி தான் அங்கே. அது அவருக்கு அது தெரியலையா அவருக்கு? உண்மைங்க. அதாவது கூமுட்டைன்னு ஒன்று உண்டு. இந்த கூமுட்டைக்கு பொருத்தமானவர் விஜய். பாண்டிச்சேரியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பிஜேபி ரங்கசாமி கட்சி அலையன்ஸு ஆட்சியில் இருக்குது. அதனுடைய ஆட்சி தலைவராக முதல்வராக ரங்கசாமி இருக்கார். நீ வானலாக போடுற யார? ரங்கசாமியை. உனக்கு பாதுகாப்பு கொடுத்தோன்னே கொடுத்துட்டாரு, ரொம்ப அமைதி, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குங்கிற. அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதற்கு காரணம் பிஜேபி கூட்டணி அரசு தானே ஐயா. அது என்ன ஒன்றிய அரசு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. நீ கருணாநிதி சொன்னார், இல்லாட்டி ஸ்டாலின் சொன்னாருன்னு அதான் ஒன்றிய அரசு. உனக்கு சுய புத்தியே கிடையாதா? ஸ்டாலின் சொன்னாருங்கிறக்கா ஒன்றிய அரசுன்னு நீயும் சொல்கிறியே, விளங்காதவனா இருக்கியா. மத்திய அரசுன்னு சொல்லு. வேண்டாம். இப்போது நீ அந்த அங்கே போய் ஒரு இடத்துல 10 நிமிஷம் பேசினா, பாண்டிச்சேரி அரசியலில் இப்படி யாராவது ஒரு தலைவர் போய் 10 நிமிஷம் பேசினா, அதுவும் 10 நிமிஷம் 2 பேப்பரை வச்சுக்கிட்டு நான் திருப்பி பார்த்து பேசினான்னா உனக்கு அறிவே இல்லையா? யோசனை பண்ணிப்பார். ரெண்டாவது, நீ இந்த கூட்டத்துக்கு போனிய எவனாவது உட்கார்ந்துருந்தானா? எல்லாம் நின்றுக்கிட்டு தளபதி தளபதின்னு கத்திட்டு இருக்கான். சரி, அவங்கள உசுப்பி விடுற மாதிரியா பேசுனியா? தேர்தல் வரப்போகுது, நீங்கள் வந்து பூத் கமிட்டி அமைங்க, ஒவ்வொரு வீடாக போங்க, நம்ம கட்சியுடைய கொள்கையை சொல்லுங்கள் இன்னும் சொல்லிக்கலாம்ல. அதுக்கு அவன் கேட்பான், உன் கட்சியோட கொள்கை என்னையா சொல்லு அப்படின்னு கேட்பானா இல்லையா? உனக்கே தெரியாது உன் கட்சியோட கொள்கை. இப்போது நீங்கள் மட்டும் தனியாக போயிருக்கீங்களே, அங்கே ஏன் செங்கோட்டையனையும் சம்பத்தையும் கூட்டிகிட்டு போகல? அதாவது உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னமும் இருக்குது. அதாவது அந்த கூட்டத்தில் செங்கோட்டையனை விட்டு பேச விட்டால் உங்களோட நல்லா பேசுவார், கைத்தட்டில் வாங்குவார். அதுமாரி சம்பத்தை பேச விட்டாலும் உங்களோட நல்லா பேசுவான், கைத்தட்டில் வாங்கிடுவான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கா இல்லையா? தன்னை விட ஒருவன் ஓவர்டேக் செய்து விடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. சரி, ஒரே ஒரு கேள்விங்க. விஜய் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? திருப்புறங்குன்ற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, பற்றிக்கிட்டு எரியுது. அதில் அவன் அந்த நியாயமாக தீர்ப்பு சொன்ன நீதிபதியை போய் விளக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் பார்லிமெண்ட்டில் போய். அதை பற்றி ஏன் பேசலை? திருப்பரங்குன்றத்தை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் உங்கள் கருத்து சொல்லியிருக்குமா இல்லையா? நீங்கள் கிறிஸ்டின்னு, அதனால் சொல்லலை. இந்துக்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசவே மாட்டீங்க இதானே? ஏன் இன்னைக்கு எல்லா கோயில்களையும் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்ன? மக்கள் தெய்வ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அது சர்ச்சானாலும் சரி, மாஸ்கானாலும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கா இல்லையா? இல்லை அது அப்படி ஒரு சம்பவம் நடந்தே உங்களுக்கு மறந்து போச்சா? சொல்லுங்கள். இதெல்லாம் தப்பு இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த மாதிரி விஷயத்தில் கருத்து சொல்லாமல் ஒதுங்கின ஒரே அறிவியல் யாருன்னா விஜய் தான். எவ்வளோ பேர் அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்கன்னு ஏக்கத்தில் இருக்காங்க. அதை பற்றி மூச்சே விடலையே. காரணம் என்ன? மண்டல அறிவில்லை. அதாவது திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு ஒரு உண்மையை அரசாங்கத்தை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. தமிழக அரசு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கு. அந்த தமிழக அரசு வெளியிட்ட புத்தகத்திலேயே அந்த தீபத்தூண் பற்றி குறிப்பிட்டிருக்கு.
இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியல, அவருக்கு தெரியலன்னா உனக்கும் தெரியல. அந்த அடிப்படையில் தான் அந்த நீதிபதி அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. திருப்பரங்குன்ற மலை யார்? அறுபடை வீட்டில் ஒன்று. அதில் போய் எவனோ ஒருத்தன் பிரியாணி சாப்பிட்டான் அப்படிங்கிறது பரபரப்பான செய்தியாச்சு. அது தப்பு. அது முருகனை தண்டிப்பார். என்னை கேட்டால் திமுக அரசை முருகன் தண்டிப்பார். எப்படி சூரசம்ஹாரம் பண்ணாரோ அதே மாதிரி திமுகவை சூரசம்ஹாரம் பண்ண போகிறார் முருகன். எழுதி வைத்துக்குங்க. ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும். அந்த அடிப்படையில் திமுக அரசை, அதாவது நிலை தடுமாறிய, நீதி தவறிய ஸ்டாலின் அரசை முருகன் நிச்சயமாக சூரசம்ஹாரம் பண்ணுவார். ஏன்னு சொன்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அப்போவே சொல்லிட்டான் தெய்வம் நின்று கொள்ளும்னு. ஏயா நீ சொல்லிகிட்டு இருக்க, அந்த அம்மா போய் அங்கப்பிரவேசனம் பண்ணுறாங்க கோயிலில், ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணுறாங்க. நாங்கள்லாம் ஒட்டகத்துக்கு கேள்விப்பட்டு புத்தகத்துக்கு பூஜை பண்ணி கேள்விப்பட்டது இல்லை. ஆனால் அதையும் தாண்டி பக்தியின் ஆர்வக்கோளாறு காரணமாக பூஜை ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் துணைவி, இவர் சனாதனம் பேசுகிறவருடைய அம்மா. ஏன்னா உங்கள் வீட்டிலையே கோயில் இருக்குது, உங்கள் வீட்டிலையே பூஜை இருக்குது, உங்கள் வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. நீ சொல்கிறத மற்றவங்கள உன் குடும்பமே கேட்காத போது மக்கள் எப்படி கேட்பார்கள்? யோசிச்சு பார்த்தியா இல்லையா? தயவு செய். ஆனால் தேர்தல் வந்தபோது மட்டும் திமுக இந்துக்களுக்கு எதிரானது இல்லைன்னு ஒரு டூப் விட்டுறேன். அதை நம்பக்கூடாதுன்னு நம்பி தொலைகிறானுங்க. என்ன செய்யுது? ஆனால் ஒரு விஷயங்க, நிச்சயமாக மீண்டும் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், திமுக அரசை திருப்பரங்குன்ற முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் செய்வார் செய்வார். இதில் எடப்பாடி பொதுக்குழுவில் என்ன புறப்படும்? அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அதிமுக பொதுக்குழுவையும் செயற்குழுவையும் கூட்டினார்கள். அதில் ரொம்ப தெளிவாக பேசிட்டார். அதாவது நமக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறார்கள். துரோகிகளை பற்றி ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த இன்னொரு முன்னாள் மந்திரி சசிகலா வேண்டியவர் அங்கே தேவைக்காவுக்கு போகிறாருன்ட்டு ஒரே புரளியாக இருக்குது. ஒரு விஷயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி செய்து அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிந்து விட்டன. எடப்பாடி இருக்கிறதுல நான் வரவே மாட்டேன்னு சொல்கிறான் டிடிவி தினகரன். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் போயஸ் கார்டனில் உள்ளே விடலை தினகரனை. அவன் இன்றைக்கி அம்மா முன்னேற்றக்கலாம்னு வச்சுருக்கான். ஜெயலலிதா அம்மா உங்கள் ஆன்மா இவங்களெல்லாம் மன்னிக்குமா? ஒரு கை பாருங்கள். ஏன்னா நீங்கள் பவர்ஃபுல் இரும்பு பெண்மணி. இந்த பயில உங்கள் பேரை வச்சுக்கிட்டு என்னெல்லாமோ பண்ணுறாங்க, பார்த்துங்கம்மா. ஏன்னா இன்றைக்கும் அதிமுகவில் இருக்கவங்க அம்மா ஜெயலலிதாவையும் புரட்சியாளரையும் இரு கண்களாகத்தான் கருதுகிறார்கள். ரெட்டைகளை இருக்கிற இடத்துல தான் அதிமுக இருக்கும். அதுமாதிரி சசிகலா நான் ஒன்றிணைப்பேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அது சசிகலாட்ட போய் இபிஎஸும் ஓபிஎஸும் போய் பேசினார், ஒன்றும் நடக்கலை. சசிகலா பேச்சை தினகரனே கேட்க மாட்டேன்ட்டான். போமா வேலையை பார்த்துக்கிட்டு, நான் தனி கட்சி இருக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். உன் பேச்சை உன் சொந்தக்காரனையே கேட்கல, உன் பேச்சை நீ எம்பி ஆக்குன அவனே கேட்கல. மக்கள் எப்படி கேட்பாங்க? அந்தம்மா வேற புலம்பிகிட்டு இருக்கு, அடிக்கடி பேட்டியை கொடுத்துக்கிட்டு பெணத்திக்கிட்டு. ஐயோ அரிப்பு! நான் என்ன சொல்கிறேன், பதவி அரிப்பு இப்படி இருக்கக்கூடாதுப்பா. காசு இருக்குங்கிறதுக்காக மறுபடியும் அரசியலாக பணம் பண்ண தெரிஞ்சுது. இப்போ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க. இதெல்லாம் விளங்குமா? அந்த அம்மா மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஜெயலலிதா, சசிகலாவுக்கு ஒரு அரசு பதவி கிடையாது, தினகரனுக்கு ஒரு அரசு பதவி கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காவடி தூக்கிட்டு போனார் டெல்லிக்கு பன்னீர்செல்வம். என்னாச்சு? போய் வேலையை பாரியா என்று சொல்லிட்டார். ஆனால் எனக்கு தெரியும் இந்த ஓபிஎஸ் எப்படியும் கடைசியில் எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆவது நிச்சயம். அதற்கான ஏற்பாடுகளை அவரே செஞ்சிடுவார். ஏன்னா இப்போ ஒரு தனி மனிதன் ஆகிட்டார். அவர் பையன் கூட அவரோட இல்லை, பன்னீர்செல்வத்தோட. அவ்வளவு மோசமான நிலைமை ஆகிவிட்டது. ஆனால் பொதுக்குழு செயற்குழுவிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உறுதியான ஆதரவு கிடைத்தது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே தேர்தல் ஆணையத்துக்கு இந்த செயற்குழு பொதுக்குழு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.